உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு ஐஸ்வர்யா அம்மா இங்க வரமாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிடுறேன். போதுமா? என்ன தற்கொலையிலிருந்து காப்பாத்துறதுக்காக தான் பார்வதி அப்படி சொன்னாளா? இல்ல உண்மையிலே ஐஸ்வர்யா வீட்டுக்கு வராம இருக்க இவ ஏதாவது செஞ்சிருப்பாளா? 9 மணிக்கு என்ன நடக்க போகுதோ, அம்மா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. நான் எப்பவும் அருணோட சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டது உண்மைன்னா நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போகணும். ஐயோ! என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் யார்கிட்டயும் எதுக்காகவும் போய் சொன்னதே கிடையாது. ஆனா நான் உங்ககிட்ட ஐஸ்வர்யா அம்மா வரமாட்டாங்கன்னு நேத்து நைட்டு போய் சொல்லிட்டேன். அந்த நேரத்துல உங்க உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல சின்னையா. நீங்களும் ஐஸ்வர்யா அம்மாவும் ஒண்ணு சேரணும். அதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. நீங்களும் ஐஸ்வர்யா அம்மாவும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன் சின்னையா. அம்மா, ஐயா, பெரியய்யா, சின்னையா, இவங்க அத்தனை பேருக்கும் சேவை செய்யற பாக்கியம் எனக்கு இன்னையோட முடிஞ்சு போச்சு. கோவில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டையும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் விட்டுட்டு நான் போறேன் பிள்ளையாரப்பா. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் தெரியும். நான் போறேன் பிள்ளையாரப்பா. நான் போறேன். பிறந்து 4 நாளா அருண் கண்ணை திறக்கல. உன்னை எத்தனையோ தடவை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கண்ணை திறந்து பார்த்தான். வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அவன் நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சுக்க முடியாதவனா இருக்கான். அவன் கண்ணை திறக்கிறதுக்கு நான் ஒரு கெடு வச்சிருந்தேன். அது இன்னைக்கு காலையில 9 மணியோட முடியுது. நான் ஆபத்தான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சாமி. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால பெத்தவங்களுக்கு எதிரா எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு அவங்க பசங்க பயப்படணும்.
அருண் மாறுவானா? எனக்கு பிள்ளையா இருப்பானா? அத நீதான் சொல்லணும். என் பையனை பத்தி 10 பேர் பெருமையா பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். அவனை எல்லாரும் மறந்து போற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு ஒரு தாயா நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. அம்மா, என்னால கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்ல என்ன தங்க வச்சீங்க. எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து என் கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. புகுந்த வீட்டுக்கு போக போறத நினைச்சு என் அப்பாவும் நானும் சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப நான் எங்க போறது, எந்த திசையில போறதுன்னு கூட தெரியாம இந்த வீட்டை விட்டே போறேம்மா. உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யா அம்மா வீட்டுக்கு வந்து சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ல போறாங்க. இந்த குடும்பத்துக்கு வர போற மருமக வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேம்மா, நான் போறேம்மா. ஐஸ்வர்யா அம்மா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணுங்கிறத உங்க ஆசை. உங்க ஆசையை நிறைவேத்த நான் என் உயிரையும் கொடுப்பேம்மா, சந்தோஷமா கொடுப்பேன். நான் போறேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.